ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெட்டி விமர்சனம். நான் இன் ஹிட் 3 இந்த படத்தை பற்றி நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா, மாட்டு மூளை மடப்பைய, மதிக்கெட்ட மங்குனி பைய, மூளை இல்லா முட்டா பைய அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. மார்கோ என்னடா மார்கோ, அதை விட நாங்கள் ஒரு படம் எடுக்கிறோம் பாருங்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தோட கதையை பொறுத்த மட்டும் காஷ்மீருக்கு போய் ஆந்திராவுக்கு வந்து அருணாச்சல் பிரதேசில் இந்த கதை போய் முடியுது. கிட்டத்தட்ட படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வந்தது போனது கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தாலுமே, செகண்ட் ஹாஃப் முழுக்க மாட்டு மூளை மடப்பைய, மூளைகட்ட முட்டா பைய, மதிக்கட்ட மங்கினி பைய அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் நிரூபிச்சிட்டார். படம் முழுக்க ஓடுது. கிளைமேக்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஓடுது. இந்த படத்தில் வரக்கூட வைலன்ஸ் சீன்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருந்தது. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால், ஹீரோ வந்து 20 இடத்துல வெட்டுறாங்க. அந்த 20 வெட்டியும் வாங்கிட்டு இவர் திரும்ப ஒரே ஒரு வெட்டுறாரு. ஒவ்வொரு வில்லன் சாகுறாரு. குறைந்தபட்சம் ஒரு 150 பேர் இருப்பாங்க. அது 100 பேர் வெட்டி சாய்க்கிறாரு. இதே பலவீனமாக இருக்கிறவங்க போய் பார்த்தா கண்டிப்பாக ஹார்ட் அப்படியே நின்றுடும். அதே மாதிரி பயந்த சாவம் உள்ளவங்க பார்த்தா கண்டிப்பாக வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் பிளட்டு, ஆர்டிஃபிஷியலான ஒரு ஆக்டிங்காக இருந்தாலுமே அது இந்த அளவுக்கு எடுப்பாங்க. சும்மா வேற லெவலில் மிரட்டி விடுறேன் அப்படிங்கிற பேரில் பங்கமாக வைலன்ஸ் சீன்ஸ் எடுத்து தொக்கா இந்த டீம் மாட்டிக்கிச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய கதாநாயகி ஸ்ரீநிதி செட்டி மிருதுலா, அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சாதாரண பொண்ணு வந்தாலும் கடைசி அவங்களும் போலீஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மலையாளத்தில் ஒரு மார்கோ மாட்டு மூளை படம் அப்படின்னா, அதே அப்படியே தெலுங்குல, மலையாளத்தில் மட்டும் என்னடா மாட்டு மூளை, தெலுங்குலேயும் ஒரு மாட்டு மூளைக்காரர் இருக்கான் பாடுறா அப்படிங்கிற மாதிரி மாட்டு மூளை பைய எடுத்து வச்ச மட்டமான படம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் நண்பர்களே.